ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீஸஸ் ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் மாலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணுறோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதில் தமிழ்நாடு பெங்களூர் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சன்ரைஸ் மாலி எவ்வளோ பேர் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஒரு பேர் எடுத்தீங்க அப்படின்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபாய். மினிமம் ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேரோட வந்து பார்த்தீங்கன்னா 85 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் என்னன்னா இது வந்து இது வந்து என்னென்ன வெரைட்டி வரும் ப்ரோ, மூன் டெய்லர் நார்மல் டெய்லர் அப்படிலாம் கேட்பீங்க. மினிமம் ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேர் கம்பல்சரி மூன் டெய்லர் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த டால்மேசன், அதாவது டால்மேசன் உங்களுக்கே தெரியுமில்ல, அது ஒரு பேரோ இல்லை ஒரு பீஸோ கண்டிப்பாக கொடுத்துரும். ஒரு பேர் முடிஞ்சால் ஒரு பேர் கொடுக்க பார்க்குறேன், இல்லை அப்படின்னா ஒரு பீஸ் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நார்மல் டெய்ல அந்த இது வரும்ல, ஸோ அது வரும். இன்னொன்று நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இப்போ நான் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே மின்னும் நினைக்கிறேன். ஸோ கோல்டன், இது வந்து கோல்டன் சன்ரைஸ் மாலி இல்லைங்க. சன்ரைஸ் மாலியில் கோல்டன் சன்ரைஸ் மாலி இருக்குது, பிளாக் சன்ரைஸ் இருக்குது, டால்மேஸ் சன்ரைஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சன்ரைஸ் மாலிங்கனாவே நிறையா சன்ரைஸ் மாலி இருக்குது, காக்டெயில் சன்ரைஸ் மாலி இருக்குது. ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டன் சன்ரைஸ் மாலி இல்லை, சன்ரைஸ் மாலி. ஓகேங்களா, கோல்டன் மாலி நிறைய பேர் கோல்டன் மாலின்னு சொல்கிறீங்க. கோல்டன் மாலி வந்து பார்த்தீங்கன்னா அது வேற இது வேற. ஓகேங்களா, ஸோ இது வந்து நார்மலாக வந்து அவுட்டோரில் பாண்டில் அது மாதிரிலாம் விட்டு வளர்க்கலாம். இது ரொம்ப சூப்பரான வெரைட்டி மாலிங்க. இது வந்து என்ன பண்ணும், ஒரு ஹைலைட் என்னன்னு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாக குட்டி சாப்பிடாது. குட்டி சாப்பிடாத ஹைலைட் என்னன்னா, அதுக்குன்னு ஒரு பேர் விட்டுட்டு சும்மா சின்ன டப்பாவில் விட்டுட்டு குட்டி சாப்பிடாதுன்னு சொல்லாதீங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் பெரிய சைஸில் விட்டீங்க அப்படின்னா பெரிய அளவு குட்டியை சாப்பிடாது. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ கப்பீஸோட கூட நீங்கள் போட்டு வளர்க்கலாம். கப்பீஸோட போட்டால் மேக்ஸிமம் கிராஸ் பிரீட் பெருசாக இது ஆகாது. பட் வந்து சில மீன் கப்பிக்கு ப்ரீட் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலுக்கு அதிகமாக விட்டுறாதீங்க. ஸோ ப்ரீடு மேக்ஸிமம் கப்பி ஆகாது. இது வந்து கப்பி குட்டியும் சாப்பிடாது, மாலி குட்டியும் மேக்ஸிமம் சாப்பிடாது. என்னோட பாண்டில் கூட இது நாங்கள் விட்டு ப்ரீட் பண்ணி தான் இருக்கோம். ரொம்ப சூப்பரான வெரைட்டிங்க. எந்த கப்பியுமே தொந்தரவே பண்ணாது. அது பாட்டு குட்டி ரொம்ப, எனக்கு கப்பி குட்டி இவ்வளோதான் சின்னதாக தான் இருக்கும், அதை கூட இது சாப்பிடாது. ரொம்ப சூப்பரான வெரைட்டி. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சூப்பரான வெரைட்டி, நல்லா தாங்கும். ஸோ பிகினர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பேர் எடுத்தீங்க அப்படின்னா 120 ரூபா வரும். மினிமம் ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேரோட விலையே 85 ரூபா வரும். இருங்க சைடு வியூ காட்டுறேன் பாருங்க. ஸோ சைடு வியூ பார்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மூணு டெய்லும் இருக்கும், இது ஒரு நார்மல் டெய்லு எல்லாமே இருக்கும். ஸோ டால்மேசன் எல்லாமே பார்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதுக்கெல்லாம் நார்மலாக பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் நல்லா சூப்பராக அடிக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளைனில் பார்க்குறதுக்கும் இந்த அதாவது வந்து அந்த பிளாக் கலரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கே வாட்டர் இதெல்லாம் விட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டவுட் எல்லாத்துக்கும் கேட்பீங்க, எதுக்கு ப்ரோ ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்க உண்டு. இது வந்து மோட்டர் இல்லாமல் வச்சுக்கலாம். பட் என்னதான் நம்ம மோட்டர் இல்லாமல் வச்சுக்கிறதா இருந்தாலுமே ரொம்ப டம்ப் பண்ணி மீனை போட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் இருக்குது. ஸோ ரெண்டே ஒட்டுக்கா போட்டோம்னா ஆக்சிஜன் பத்தாது. ஸோ மோட்டர் இல்லாமல் வளர்க்கலாம். பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வளர்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கப்லான்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இது ரொம்ப 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 சூப்பரான இருக்கும். கப்லான்ஸ் வந்து நீங்கள் வந்து அவுட்டோரில் வைக்கிறனா, ஸோ இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் வந்து கீழே வந்து ஏதாவது மண் அது மாதிரி போட்டு யூஸ்ட்டு இது மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இண்டோரில் வைக்கிற மாதிரி இருந்தால் லைட்டிங் கொடுத்து வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ அக்வாரியம் சாயில் இருந்தால் அக்வாரியம் சாயில் போடுங்க, மேக்ஸிமம் ரொம்ப இதாக இருக்கும். இல்லை நார்மல் சாயில் தான் இருக்குன்னா அப்படின்னா இது மாதிரி எம்டி வாட்டரில் தண்ணி நினச்சிட்டு அப்புறம் பிளான்ட் டேங்க்லாம் வைங்க. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த எக்ஸாட்டிக் கப்பி காம்போ போட்டிருந்தோம். அது வந்து நிறைய பேர் வந்து வாங்கி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கப்பி அதெல்லாம் போட்டிருந்தோம். அது மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 6 பேர் கப்பி காம்போ, 5 பேர் கப்பி காம்போ போகிறாங்க. ஸோ 6 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இது 6ஆவதா இது ஒரு பேர் வரும். இது வந்து நான் பேரண்ட்டுக்கோசரம் இது ஜஸ்ட் 2 பேர் கப்பி எடுத்திருக்கேன். இந்த கப்பீஸ் 2 பேர் தான் வரும், பேரண்ட் கப்பி. ஓகேங்களா, ஸோ என்னோட பேரண்ட் ஸ்டாக்னே சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுட்டு இருக்க ஸ்டாக் தான். நான் எதுக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னா இது ஃபார்ம்லேயும் வச்சிருக்கோம், ஸோ வீட்லேயும் வச்சிருக்கோம். ஸோ வீட்டில் இருக்க லாட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். பட் இது தனியாக கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருமே வாங்கிடுவீங்க. பட் காம்போவில் கொடுக்கும்போது என்னன்னா கம்மியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காம்போவில் போட்டால் எங்களுக்கு பெனிஃபிட்டு ஒரு இது போகும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த காம்போவில் வாங்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இது 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரே சில பேர் ஒரு பேர் கேட்பீங்க. ஸோ அதனால காம்போவில் வாங்கினா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். 6 பேர் காம்போ 650 ரூபா தான் வரும். 5 பேர் காம்போ எடுத்தீங்க அப்படின்னா 550 ரூபா வரும். 6 பேரில் 6ஆவதா இது ஒரு பேர் வருங்க. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ பிங்குங்க, ரொம்ப சூப்பரான வெரைட்டி எல்லோ பிங்கும். ஸோ இது ஒரு பேர் வரும். ஓகேங்களா, அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேர் வருங்க, பார்த்துக்கோங்க சைடு இது ஒரு பேர் வரும். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கோய் ஒரு பேர் வருங்க. ப்ளூ கோய் ரொம்ப 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 சூப்பரான வெரைட்டி. இது வந்து மெயினாக பாண்டெல்லாம் விட்டு வளர்த்துறவங்க கண்டிப்பாக இந்த கப்பீஸை சூஸ் பண்ணலாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கப்பி மெயினாக வந்து பாண்டுக்குலாம் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தாமரை செடி, அல்லு செடி, ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ரெட்லேஸுங்க. இது வந்து சைடு வியூக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். சைடு வியூ ஃபிஷ்னே சொல்லலாம். என்னென்னா அந்த ரவுண்ட் டைல ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இது வேணால் நல்லா சைஸ்லேயே இருப்பானுங்க. இதுவும் இந்த ஃபஸ்ட்டு காமிச்சா ரொம்ப நல்லா சூப்பரான சைஸு.
அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லோ பிங்கும் நல்ல சைஸ். இந்த மேக்ஸிமம் இந்த எல்லா வெரைட்டியும் இதாக இருக்கும். அந்த ப்ளூ கோய் மட்டும் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்கோ ப்ளூங்க. ஸோ மாஸ்கோ ப்ளூ இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா. இந்த வெரைட்டியும் நல்லா இருக்கும். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பி ப்ளூ டம்போங்க. அது ரொம்ப சூப்பரான வெரைட்டி. மெயினாக ப்ரீடிங் கோசம் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்ம்லேயே இருக்குது. இது ரொம்ப நல்ல வெரைட்டிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சைடு வியூக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக நியூ லைனேஜ், ஓல்டு லைனேஜ் நம்மள்ட்ட இருக்கு. அது வந்து நார்மல் ஹெச்பி ப்ளூன்னு சொல்லுவோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். இதுவுமே நல்லா இருக்கும். இது வந்து ஹெச்பி ப்ளூ டம்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்போயர் ஃபீமேலுக்குமே தெரியும். ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து டம்போயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்குலாம் தெரியாது. பட் இது வந்து ரெண்டுக்குமே தெரியும். அந்த ஃபீமேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ இயர் தெரியுதுங்களா, ஃபீமேல் தெரியுதா, மேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நல்லாவே தெரியும். ஸோ இது நல்லா இருக்கும். சூப்பரான குவாலிட்டி. இது தனியாக வேணா கூட வாங்கிக்கலாம். பேர் வந்து 160 ரூபா வருங்க. ஓகேங்களா. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பி ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா டம்போயர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி ப்ளூங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்த லைனேஜ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது நார்மலாக உங்களுக்கே தெரியும், இந்த ஹெச்பி ப்ளூன்னு சொல்லுவோம். அந்த கப்பி இது நல்லா நம்மள்ட்ட ப்ரீட் பண்ணி தான் இருக்கும். இதுவுமே கொஞ்சம் லாட்டாக ப்ரீட் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான் நிறைய பேருக்கு வந்து இந்த கிளைமேட்டில் எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஃப்ரெண்டு கொடுத்தானேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வெரைட்டி கப்பி தெரியாதனமா வந்து பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மீன் இந்த மாதிரி வச்சிருந்தோம். ஸோ இந்த டப்பாவில் விட்டுட்டோம். ஃப்ரெண்டு கொடுத்தானேன்னு சொல்லிட்டு ஆசையாக கொடுத்தானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த ஜாப்பனீஸ் ரெட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ரெட் டைப்பும் அதுக்கப்புறம் இந்த ரெட் செல்லோட கப்பின்னு சொல்லிட்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா விட்டுருந்தேன். இது என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லைங்க. ஒயிட் ஸ்பாட்னு சொல்லுவோம்ல, அது எனக்கு வந்தது. நான் அதை எப்படி க்யூர் பண்ணேன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா நம்ம என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு இருந்தேன். பட் நான் இப்போ எனக்கு சின்ன ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆல்ரெடி தண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணி, அதாவது பழைய தண்ணி நம்ம எப்பயுமே எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். என்னன்னா ஏதோ ஒரு டப்பால கண்டிப்பாக பழைய தண்ணி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா அந்த ஆல்ரெடி இந்த பாசம் முடிச்ச தண்ணி, அதாவது பாசம் முடிச்ச டப்பா இப்போ இந்த மாதிரி தண்ணிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து கொசு வராமல் இருக்க நம்ம நார்மலாக ஏதாவது குட்டி மீன் அது மாதிரிலாம் விட்டு வச்சுருவோம். அது இருந்துச்சு அப்படின்னா லார்வாவை சாப்பிட்டு உயிரோடு இருந்துருவாங்க. ஃபுட்டு இதுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி தண்ணிக்கு ஃபுட்டு போட மாட்டேன். ஓகேங்களா. இதில் என்ன ஆகும் அப்படின்னா சுற்றி பாசம் பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பாசம் பிடிச்ச டப்பாவில் எடுத்துட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா லைஃப் ஃபுட் ஏதாவது மொயினாவோ இல்லை வந்து ஆட்டிமியாவோ எதுனாலும் ஓகே, உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா. லைஃப் ஃபுட்டு கொஞ்சம் வந்து இதில் கொஞ்சம் நல்லாவே இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மீன் வந்து ஒரு மாதிரியாக இருந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் விட்டுட்டு லைட்டாக சன்லைட் போடுறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வெயில் வந்து உச்சி வெயில் அடிக்காமல், அந்த மதியான வெயில்னு சொல்லல, அந்த வேலை தவிர்த்து மற்ற வெயில் அடிக்கும்ல, அந்த வெயில் படுற இடத்துல வச்சிட்டோம். சூப்பராக ரெக்கவர் ஆகிடுச்சுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைமாக ஒயிட் ஸ்பாட் வந்து இது வரைக்கும் நான் எந்த கப்பீஸ்க்கு வந்து நான் பார்த்ததில்ல. அவன் கொடுத்தானேன்னு சொல்லிட்டு ஆசையாக கொடுத்தானேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே விட்டுருந்தேன். நான் அவன்ட்டி சொன்னேன், ஏன்னா அவன் கொடுக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, அவன் குறை சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் நம்ம வீடியோவில் சொல்லணும்ல. என்னன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மீன் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதை பண்ணுங்க, சரியாயிரும் மேக்ஸிமம். ஓகேங்களா. நிறைய பேர் வந்து என்கிட்ட வாங்கினவங்களா இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து டவுட்லாம் கேட்குறீங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா லைஃப் ஃபுட்டு வந்து நீங்கள் என்ன தான் மெடிசன் ப்ரோ இந்த மெடிசன் கொடுங்க அந்த மெடிசன் கொடுங்க நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நான் ஃபஸ்ட்லாம் மெடிசன்லாம் யூஸ் பண்ணுவேன், கப்பீஸ்க்கு ரெக்கவரே ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. கப்பீஸை பொறுத்த வரைக்கும் அதுவாக ரெக்கவர் ஆனாதான் உண்டு. இந்த மெடிசன் கொடுத்து ரெக்கவர் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் ஒரு 0.1% தான். மேக்ஸிமம் அதுவே ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரும். இப்போ இந்த மீனுக்கு ரெக்கவர் ஆனது உங்களுக்கே தெரியும். ஸோ நல்லாவே மீன் கண்டிஷனாக இருக்குது. பட் அப்பவுமே 1-2 இதாச்சு. பட் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மீன் நல்லா ஆயிடுச்சு. இத்தனை மீன் வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க. நிறைய பேர் எங்க டவுட் கேட்பாங்க. என்கிட்ட வாங்கணும்னு தான் இல்லை, நீங்கள் மேக்ஸிமம் டவுட் கேட்டால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அது இது பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். பட் மீனை பொறுத்த வரைக்கும் கப்பீஸை பொறுத்த வரைக்கும் அதுவாக ரெக்கவர் ஆனதும் உண்டு. மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி டைமில் கண்ணாடி தொட்டியில் போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு டப்போ இல்லை பாண்டோ அந்த மாதிரி விடுங்க. இன்னொன்று, இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நிறைய பேர் ப்ரீட் பண்ணும்போது என்னன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இந்த மாதிரி பிரச்சனை அப்பப்போ வரும். ஏன்னா அந்த கிளைமேட் மாறும்போது ஒன்றா ஃபின்ராட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்பாட் இருந்ததெல்லாம் என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அந்த அளவுக்கு வெரைட்டி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபின்ராட் கண்டிப்பாக வரும். இந்த கிளைமேட் மாறும்போது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபின்ராட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி பாருங்க. என்னன்னா லைட்டா வெயில் படுற இடத்துல வச்சுட்டு வெயில் அடிக்காட்டி லைட்டா உங்களுக்கே தெரியும் காலையில வெயில் ஏதோ ஒரு வெயில் அடிக்கும். லைஃப் ஃபுட் ஏதாவது கொடுத்துருங்க. மேக்ஸிமம் மீன் ரெக்கவர் ஆயிருது. ஓகேங்களா. இதோட வீடியோ என்ன பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது வேணா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.